சாமி சரணம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். மேல் சாந்தி யாரு, தந்திரி யாரு, இவங்க 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அவங்க என்னென்ன வேலை செய்வாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதுதான் நம்ம இப்போ நான் கிளியரா சொல்ல போறேன். மேல் சாந்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய பூசாரி. தந்திரின்றவங்க அவங்க தான் தலைமை பூசாரி. அவங்களுக்கு கீழே தான் எல்லாருமே இருப்பாங்க. மேல் சாந்தி, கீழ் சாந்தி அப்படின்றவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ மேல் சாந்தியோட வேலை என்னன்னா, அவங்க வருஷம் வருஷம் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தந்திரின்றவங்க பர்மனண்டா ஒரே ஃபேமிலில இருந்து தான் அப்படியே மாறி 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 வந்துட்டே இருப்பாங்க. மேல் சாந்தி பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலை என்னன்னா, அவங்க உள்ள சாமியோடைய பூஜைகள் எல்லாமே செய்வாங்க. நெய்யபிஷேகம் பண்றதுல இருந்து எல்லாமே மேல் சாந்தி தான் மெயினா பண்ணுவாங்க. தந்திரி பாத்தீங்கன்னா அதுக்கு கோயிலுக்குள்ள இருக்கிற முக்கியமான பூஜைகள்லாம் நடக்கும் இல்லையா, அந்த பூஜைகள் எல்லாமே தந்திரி தான் பண்ணுவார். படி பூஜை தந்திரி தான் பண்ணுவாரு. கோயில் ஏதாவது மாற்றி அமைக்கணும்னா தந்திரி தான் பண்ணுவாரு. மத்தியானம் உச்சகால பூஜை அந்த மாதிரி முக்கியமான பூஜை எல்லாமே தந்திரி தான் செய்வாரு. அதுக்கு பின்னாடி தான் மேல் சாந்தி கூடவே போய் பண்ணுவாரு. இதுதான் 2 பேருக்கும் டிஃபரன்ஸ். மேல் சாந்தி எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, யார் வேணா ஆகலாம், ஆனா நம்பூதிரி குடும்பமா இருக்கணும், ஐயர்ல இருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய அவங்க ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க 10th படிச்சுனா போதும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அது நான் இன்னொரு வீடியோ வேணா சொல்லுங்க. நான் மேல் சாந்தி பத்தி தனியாவே ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி 9 பேரை செலக்ட் பண்ணி அதுல இருந்து குலுக்கல் முறையில சீட் எடுப்பாங்க. அது எப்போ எடுப்பாங்க அப்படின்னா, அக்டோபர் மாசம் கடைசி நாள், ஐயப்பன் கோயில் மூடுற கடைசி நாள் அப்போ குலுக்கல் சீட் போட்டு எடுப்பாங்க. அது யாராச்சும் ஒரு சின்ன குழந்தை சாமி பார்க்க வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட அந்த இது கொடுத்து அந்த ஃபார்மாலிட்டி பண்றாங்க. இன்னமும் அந்த வழக்கம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நவம்பர் மாசம், கார்த்திகை மாசம் நட திறக்கிறதுக்கு முன்னாடி தந்திரி அது மேல் சாந்தி கிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சு ஒரு வருஷம் ஃபுல்லா வீட்டுக்கே போகாம மேல் சாந்தி 365 நாள் அங்க இருப்பார். ஆனா தந்திரி மாத பூஜை திறக்கும் போது இருப்பாரு, மூடினவுடனே அவரு வீட்டுக்கு கிளம்பிடுவார். ஆனா வீட்டுல எந்த ஒரு கெட்டது நல்லது விசேஷம் எதுவா இருந்தாலுமே மேல் சாந்தி அந்த 365 நாள் ஐயப்பன் கோயில்ல மட்டும்தான் இருக்கணும். அவர் கூட வேலை செய்யறதுக்கு 2-3 பேர் இருப்பாங்க. போலீஸ் பாதுகாப்பு 2 பேர் இருப்பாங்க. இது மட்டும்தான். இப்போ இந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைச்சதுன்னா யாராச்சும் இப்ப விடுவாங்களா? ஐயப்பன் கூடவே இருக்கணும் 365 நாள், நீனு நானு ஐயப்பா அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது இதை யாரு விட்டு கொடுப்பா? அப்படின்றதுனால இந்த விஷயம் உங்களுக்கு இதான் புதுசு அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. சாமி சாமி.